ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். எனக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தா பார்க்க போகிறோம். இந்தியன் கிரிக்கெட் டீம் சொன்னோன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்தியா மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு வைடு இருக்க இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். எஸ், நம்மளால் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் வந்து கொஸ்டின்ஸ் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. உண்மையில் வந்து அவங்களுக்கு இது ஒரு கிரெடிட் தான் கண்டிப்பாக சொல்லணும். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து எவ்வளோ டஃப்பான டீம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்து அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக 2வது பிளேஸில் இப்போதைக்கு ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஸோ நம்ம 3வது பிளேஸில் இருக்கோம். ஸோ அடுத்த மேட்ச் நம்ம வின் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து 12 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ 52லேருந்து நம்ம 64 மாறிடலாம். அவங்க வந்து 62 தான் இருப்பாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இருந்தாலும் நமக்கு அதோட டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட 2 டெஸ்ட் மேட்சஸ் இருக்குது. ஸோ இதில் ட்ராப் பண்ணால் கூட அவங்களுக்கு 4லேருந்து 6 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் நம்மளோட கொஞ்சம் அதிகமாக போயிடுவாங்க. அவங்க 2 மேட்சுமே தோத்தா மட்டும்தான் நம்ம இந்தியாவால் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியுன்றது தான் இப்போதைக்கு நிலைமை. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவோட நிலைமைன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எஸ், நம்ம வந்து பல கனவுகளோட இருந்தோம். ஒரு மேட்ச்னு வந்து என்ன வேணால் நடக்கலான்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணமாக இருக்குன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அவங்களும் வந்து மனுஷங்க தான், அவங்களும் ஆடத்தான் செய்வாங்க, அவங்களும் உள்ளே போனதான் நினைப்பாங்க. இப்போ வந்து அவங்க போயிருக்காங்க, நம்மளால் போக முடியல. ஸோ என்ன இருந்தாலும் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா உண்மையில் ஒரு ரியல் கிரிக்கெட்னால் அது டெஸ்ட் கிரிக்கெட் தான் கண்டிப்பாக சொல்லணும். அந்த ஒரு அந்தஸ்தை வந்து நம்ம இந்தியன் டீமாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இவங்க தான் வந்து தங்கள் கைக்குள் வச்சுருந்தாங்க கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இப்போ வந்து இங்கிலாண்டும் இந்தியாவும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியலன்றதான் உண்மை. ஸோ என்ன இருந்தால் இங்கிலாண்டுக்கு ஆஷஸ் மாதிரியான புகழ்பெற்ற தொடர்கள், ஸோ ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு வார் மாதிரியே நடக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்டர் கவர்ஸ்கர் டிராஃபின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இதை தொடர்ந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. சரி, வளவளம் குழந்தை ஏன்பா பேசிட்டே இருக்கும், அதான் முடிஞ்சு போச்சப்பா, நீ வேறு ஏன்பா அந்த மாதிரி பேசிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. சரி, ஓகே, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஸோ இப்போது எல்லாருமே யோசிக்கிற ஒரே விஷயம் வந்து ரோஹித் சர்மா. ஸோ இந்த மேட்சோட ரோஹித் சர்மா வந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசுவார். அவர் வந்து கேப்டன்சியை ரிசைன் பண்ணிட்டு போயிடுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து பேசினார். ஸோ இது வந்து கஷ்டமான சுச்சுவேஷன் தான்ன்ற மாதிரி காமனாக வந்து பேசிட்டு போயிட்டார். இப்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா இது வரைக்கும் தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி யார்கிட்டையும் பேசவே இல்லை. ஸோ அது எல்லாமே பொருளி தான். ஸோ அது எதுவுமே நீங்கள் நம்பிடாதீங்கன்ற மாதிரி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப க்ளோஸாக இந்தியன் டீம் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. இதை சொன்னோன்னே இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள்லாம் அவர் என்னத்தை சொல்கிறது, அதான் நாங்கள் சொல்லிட்டோம்ல, அவர் கிளம்ப சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன வேணால் நம்ம கோவத்தில் பேசலான்றதான் உண்மை. இருந்தாலும் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மறந்துட முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே அவங்க கூட இருக்கணும்னு தான் நானும் சொல்லுவேன். ஸோ எப்பவுமே ஒரு கிரிக்கெட்டரை வந்து நல்லா ரன்ஸ் அடித்து கொடுத்து கப்பு வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது. ஸோ அவங்களோட கஷ்டமான காலத்துலையும் கண்டிப்பாக நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு தான் ஒரு நல்ல ஒரு பிளேயருக்கான ஒரு குவாலிட்டினா கண்டிப்பாக அதுதான் சொல்லணும். ஸோ நம்மளும் அந்த பக்குவத்தில் இருக்கணும் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே வந்து ஆஸ்திரேலியா நல்லா விளாண்டாங்க. நிறைய பேர் வந்து அந்த இஷ்யூலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இல்லைப்பா ஜெய்ஸ்வால் வந்து அவுட்டே இல்லை, ஆனால் அவுட் இல்லைன்னு நாமும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அம்பையர் வந்து ஆமாப்பா கையில் தான் பட்டு போகுதுன்ற மாதிரி பார்த்ததும் கொடுத்துட்டாங்க. அதுதான் வந்து ரொம்ப இஷ்யூவாக இப்போதைக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து டெக்னாலஜி தான் நம்புவாங்க. கண்ணால் பார்க்குறதெல்லாம் பொய்ப்பா, டெக்னாலஜி தான் நம்பணும்னு. டெக்னாலஜிலே ஒன்றுமே தெரில, ஆனால் அவங்க கண்ணால் பார்த்துட்டு வந்து அவுட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. ஸோ என்னவோ முடிஞ்சது தான். இதுக்கு மேலே நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ அதுலேயும் குறிப்பாக இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, 5வது நாள் ஒரு 350 டார்கெட் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இவங்க ஓப்பனிங் இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ட்ராப் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் தான் இறங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இவங்களோட பெரிய ட்ராபேக்காக போயிடுச்சுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து கடைசியாக ஒரு 13 ஓவர் தான் லெஃப்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 13 ஓவர் நின்றுருந்தாங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து மேட்ச் ட்ராப் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்களால் வந்து ஒரு 10-15 ஓவர் கூட ஸ்டாண்ட் பண்ண முடியலனா அது எந்த அளவுக்கு வந்து இவங்க பேட்டிங் திறமை இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ கம்பாரிசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் லெஜெண்டு சொல்லக்கூடிய விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்களோட கவுண்ட் ஆஃப் பால்ஸ், அதாவது அவங்க எத்தனை பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு மாதிரி அங்கே வந்து நார்தன் லைனாக இருக்கட்டும், ஸ்காட் பாலண்டாக இருக்கும், இவங்க ஃபேஸ் பண்ண பால்ஸ் வந்து இவங்க 2 பேரோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுவும் லாஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவங்க ரொம்ப 100 பாலுக்கு மேலே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அத்தனை பால் கூட ஃபேஸ் பண்ணலை. ஸோ என்ன ஒரு மென்டாலிட்டியில் இவங்க ஆடிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஸ்டார் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு இந்த அளவு கூட இவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றினா உங்கள் ஒப்பீனியன் கண்டிப்பாக அதுவே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியலனா கூட அடுத்த மேட்சை வின் பண்ணி நம்ம சீரீஸை லெவல் பண்ணுன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை மட்டும் தான் வந்து ரோஹித் சர்மா யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக அவரோட எய்ம், அவரோட டார்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேலே தான் இருக்கும். ஸோ எல்லாருமே சொன்ன விஷயம் தான். ரெட் பால் வேறு, ஒயிட் பால் வேறு.
ஸோ இதில் இருக்கிற கோவத்தெல்லாம் அதில் காட்ட வேண்டாம் தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் இப்போ விமர்சன ரீதியாக வந்து விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா ரொம்ப ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் உண்மை. அதுலேயும் குறிப்பாக விராட் கோலிலாம் வந்து அவரோட ஆட்டிடியூடுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஃபார்மில் இருந்துட்டு எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாருன்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இதற்கு அடுத்தபடியாக நம்ம காம்பீரை வந்து இப்போ நிறைய பேர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், நம்ம பார்டர் கவஸ்கர் டிராஃபி முடிஞ்ச உடனே நம்ம இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு தனியாக கோச் வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஆலோசனை கூட்டமே இப்போ வந்து அகர்கர் வந்து அங்கே தான் இருக்கார், அதை தான் நடத்திட்டு இருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து ரோஹித் சர்மா வந்து பங்கெடுத்து அவர் வந்து அவரோட கெரியரை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னமேட்டு தான் நம்ம தெரிய வருமே. ஸோ இது வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், கேப்டன்சி விட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு யாருமே எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஸோ அவர் சைட்லேருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோன்றது மட்டும்தான் உண்மை. ஸோ ரூமர் வந்து கிளம்பிகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் கூட சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபேர்வெல் மாதிரி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஃபேர்வெல் மாதிரி வைக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அது எதுவுமே உண்மை கிடையாது. இது வரைக்கும் ரோஹித் சர்மாக்கு அந்த தாட்டே இல்லைன்ற மாதிரி தான் இப்போ தெளிவாகவே நமக்கு நியூஸ் வந்திருக்குன்றது தான் உண்மை. ஸோ இன்னுமேட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் இப்போ எல்லாரோட யோசனையாகவும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பேசின அதே விஷயங்கள் தான். ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சியை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை கேப்டன்சியை ரிசைன் பண்ணலாமா, இல்லை அவரே வந்து இந்த சீரியஸோட வந்து ஒட்டுமொத்தமாக வந்து டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகலாமா, இல்லாட்டி ஒயிட் பால் டெஸ்ட்டு எல்லாமே ஒட்டுமொத்தமாக ரிட்டையர்ட் ஆகலாமான்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து ஒரு விவாதமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி விராட் கோலி அவர்களை வந்து அடுத்தபடியாக நிறைய பேர் சரமுறை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியன் கிரிக்கெட் டீம் பிசிசி என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போகுது, எப்படி இருந்தாலும் சீனியர் பிளேயர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு அவங்களுக்கான டைம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பேசுனது தான், சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்கும் அவங்களுக்கான டைம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதை தாண்டி அவங்க என்ன மாதிரி விஷயங்களை கையாள போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பிசிசிஐயில் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்த மேட்ச் முடியும் போது சீரியஸை லெவல் பண்ணுறாங்களா இல்லாட்டி சீரியஸே தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கூட ஒன்று கேட்டு போல எனக்கு பும்ரா கேப்டன்சி கொடுங்க, ஸோ அவர் வந்து திரும்ப வின் பண்ணார்னா கண்டிப்பாக வந்து அது நல்ல விஷயம் தான்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பும்ரா வின் பண்ணதுனால வந்து அவரோட கேப்டன்சியை வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் எனக்கு தோணுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன இருந்தாலும் நம்ம ரோஹித் சர்மா மதிச்சு தான் ஆகணும். அவரோட பேட்டிங் கண்டிப்பாக வந்து மைனஸ் தான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தான் விராட் கோலி, இந்த ரெண்டு பேர்கிட்ட பெரிய லெவலில் கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவங்க கொடுக்கல. ஸோ அதை தவறிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பெரிய மைனஸ் தான். இருந்தாலும் கேப்டன்சின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து அவரோட கேப்டன்சியை இப்போ நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லலாம், வாஷிங்டனுக்கு வந்து ஓவர்ஸ் இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு திராவிஸ் ஹேட் மாதிரி ஒரு ஆட்களுக்கு ஓவர் கொடுக்கும்போது, அதாவது விக்கெட்லாம் எடுக்கும்போது வாஷிங்டன் சுந்தருக்கு இன்னும் கொஞ்சம் ஓவர் கொடுத்துருக்கலாமே, ஏன் ஸ்பின்னருக்கு ஓவர் அதிகமாக கொடுக்கலன்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த பிச்சில் அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஓவர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதை தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து கொஸ்டின் மார்க்காக வந்து ஒன்றொன்னா வந்து நோண்டி வந்து கேள்வி கேட்குறாங்கன்றதான் உண்மை. என்ன தான் கேள்வி கேட்டாலும் இப்போது நம்ம விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பிளேயராக அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் கொடுக்கணும் தான் நான் சொல்வேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனோ கண்டிப்பாக அதிகம் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாத்தையும் தாண்டி இதற்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, உங்களோட கருத்தனும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நடக்கக்கூடிய அடுத்த சீரீஸ்க்கு இந்தியன் கிரிக்கெட் டீமில் அதிரடி மாற்றங்கள் நிறைய நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போயும் நியூஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. யங் டேலண்டட் பிளேயர்ஸ்க்கு வந்து அதிகமாக வாய்ப்பு கொடுக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பெருந்தலைகள் தான் வந்து இடைஞ்சலாக இருக்குன்ற மாதிரி இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இடைஞ்சல் சொல்ல முடியாது, கூடிய சீக்கிரம் கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னமேட்டு எதுக்கு கம்பேக் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்னன்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதான் ஒட்டுமொத்தமாக வந்து மூடிட்டாங்களே, இதுக்கு மேலே என்ன இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மை தான். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன். இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலைப்பா ஷமி இல்லை, ஷமி இருந்து தோற்றுருந்தாராம் அவரும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க, அவர் காயனால ஒதுங்கிட்டார், அதனால் இப்போ அவரை இந்த லிஸ்ட்டில் சேர்க்கல. ஸோ அவரும் வந்து அவர் ஃபார்ம் அவுட் ஆயிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஒட்டுமொத்தமாகவே எல்லாத்தையும் ஒரு 4-5 பேர் குரூப்பாகவே வெளியே தள்ளியிருக்கணும் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஷமிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்வேன். எஸ், அவரால் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு திருப்பி வர முடியுமா அப்படி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான ஸ்குவாட் வந்து மேக்ஸிமம் வந்து வித்தின் 1 வீக்கில் வரப்போகுது. அதற்கான மீட்டிங் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவில் நம்ம பிசிசிஐ சேர்ந்த ஒரு அதிகாரமும் அங்கே இருக்கிற எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே தான் மீட்டிங் நடக்க போகுது. வித்தின் 1 வீக்கில் வந்து ஸ்குவாடை அறிவிக்க போகிறாங்க. ஸோ இங்கிலாந்துக்கு எதிரான அந்த சீரீஸாக இருக்கட்டும், 2வது சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து அறிவிச்சிருக்காங்க, ஒரே மாதிரி தான் ஸ்குவாட் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்குவாடில் மேபி யார் யார் இருந்தால் நல்லாயிருக்கும், யாரெல்லாம் வந்து தூக்குனா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கணும், அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி அடுத்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமாக விஷயம் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபடுறது சண்முகம்.